இன்றைக்கு ஒரு கேள்வியோடு கூட நான் உங்களுக்கு இந்த செய்தி பகுதியை அனுபவம் போகிறேன். இந்த பூமியில நீங்கள் செய்த நன்மையான காரியங்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? நீங்க செஞ்ச நல்ல காரியம் உங்களுக்கு நினைவில் இருக்குதான்னு கேட்கிறேன். இருக்குதா? நீங்க செஞ்ச நல்ல காரியம் உங்களுக்கு நினைவில் இருக்கா இல்லையா? அதென்ன அப்படி கேட்டீங்க? நான் நல்லதானே செய்யறது. நான் எவ்வளவு பேருக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன் தெரியுமா? அப்படித்தானே சொல்லுவீங்க. எத்தனை பேர் நல்லது செஞ்சிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு கூட வரும்போது கூட நல்லது செஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. இல்ல அதான் மனுஷனுடைய குணாதிசயமே அதுதான். அப்படின்னா நீங்க செஞ்ச தீமை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அது ஞாபகம் இருக்குன்னா இது ஞாபகம் இருக்கு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு நீங்க செஞ்ச தீமை? யோசிக்க வேண்டியது ஒரு வார்த்தையா பேச்சு பார்த்தீங்களா? யோசிக்க வச்சிருச்சு ஒரு வார்த்தை. அப்ப என்னன்னா, ஆனா இன்றைக்கு தான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் யாருக்குமே இல்லை. நான் செஞ்சது தப்பு தான்னு யாராவது ஒத்துக்கிட்டாங்களா பாத்துருக்கீங்களா? யாரும் ஒத்துருக்காங்களா? தான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இருக்கு. அது மிகப்பெரிய மனித பண்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். நான் அறிக்கை செய்து விட்டுருங்கிற. தவறு செய்வது மனித இயல்பு. இன்னொரு சிலர் ஒருபடி மேல சொல்லுவாங்க, தப்பு செய்யாத மனுஷனே இல்லையாமா. ஏன்னா குலவு சம்பாதிக்கிற குலவு ஒரு சின்ன கெட்ட குல கூட மட்டும் இல்லையா? இல்லப்பா, நம்ப மாட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, அப்படி நேற்று பேசிட்டு நினைக்கிறேன், நீ என்ன சம்பாதிச்சு என்ன கொண்டு போக போற? இருக்கிற வரைக்கும் நல்லதை ஏதோ ஒன்று அனுபவிச்சுட்டு போவியா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தையில வந்துச்சு. என்னன்னா இந்த உலகம் என்ன செய்ய சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு போ. தப்பு பண்ணாதவனும் ஜாகிரேன், தப்பு பண்றவனும் ஜாகிரேன். அது இன்னும் கூட தெளிவா சொல்லுவாங்க. அது சில பேர் இந்த ரொம்ப சுருக்கமா இளம் வயதிலேயே மறிச்சுட்டவங்களுக்கு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க ஒரு கெட்ட வாக்கம் கூட இல்லப்பா, அவனுக்கு ஒரு எங்கேயும் போய் நிக்க மாட்டேன், எங்கேயும் ஒரு சின்ன தண்ணி தவறு கூட அடிக்க மாட்டான்ப்பா, அனாவசியம் ஆடி பேசக்கூட மாட்டேன், அவனுக்கு இப்ப அவனுக்கு இப்ப சாவு வந்துருச்சுப்பாங்க. ஒண்ணுமே அனுபவிக்காம போயிட்டான் அப்படின்பாங்க. நல்லது, அது நல்லது. எத்தனைக்கு மனிதனை உண்டாகும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஒரு வாய்ப்பாடை குறிச்சுக்கங்க. தவறு செய்வது மனித இயல்பு. அதை மன்னிப்பது கடவுளுடைய பண்பு. அதை மன்னிப்பது கடவுளுடைய பண்பு. அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். நீங்க மனசார கேட்டீங்கன்னா அவர் மன்னிச்சிருவார். எல்லா விதமே நீங்க ஆண்டவருக்கு, அப்பா நான் செஞ்சது தப்புப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், இவரு தப்பு நான் தெரியாம செஞ்சுட்டேன், ஒரு வேகத்துல செஞ்சுட்டேன்ப்பா, இன்னைக்கு எனக்கு குத்தப்படுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு இருப்பவர். சரி போ, மனுஷன் இருப்போங்க. துணிகரமா நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அது ஒன்றிய வாசிக்க வேண்டாம். 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, மரணத்துக்கு ஏதோ இல்லாத பாவமும் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பாவத்துல பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதோ இல்லாத பாவம் இருக்கா? இருக்கு, இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நீ மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை உன் சகோதரன் செய்ய கண்டா நீ போய் அவங்க சொல்லுங்கிறார். முதல்ல, ஏய் நீ செய்யறது பாவம், ஒரு மரணத்துல கொண்டு போய் விட்டுரும்னு போய் சொல்லுங்கிறாரு. கேட்கலையா? அப்போதான் தனியா இருக்கும்போது சொல்றாரு. தனியா இருக்கும்போது போய் சொல்லு. அவன் கேட்காத பட்சத்துல அந்த குடும்பத்துல அந்த சபைக்கு தெரியப்படுத்துகிறார். அவங்க கண்டிக்கட்டும். அப்பயும் திருந்தலையா? விட்டுரு, அது அவன்பாடு. அதுக்கப்புறம் 2 தரம் 3 தரம் புத்தி சொல்லு. அதுக்கப்புறம் விட்டுங்கிறார், நான் பார்த்துக்கிறேங்கிறார். நீங்க அப்புறம் அவனுடைய ரத்தப்பலி உங்க மேல சுமராது. நான் பேர் 2 தடவை சொல்லிட்டேங்க, கேட்கல, கேட்காம போயிட்டேன், என்ன பண்றது? அப்ப ரத்தப்பலி உங்க மேல இல்ல. நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா தான் ரத்தப்பலி உங்க மேல. இவ்வளவு தெரிஞ்சு நீ சொல்லாம போயிட்டியே, இவ்வளவு தெரிஞ்சு ஆண்டவரை பத்தி நீ சொல்லாம போயிட்டீன்னு ரத்தப்பலி உங்கள் மேல வரணும். நான் சொல்ல டாபிக் உள்ள வந்தேன். இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் தாங்கள் செய்தது தவறு என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். படம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் செஞ்சது தப்புன்னு ஏற்றுக்கவே மாட்டாங்க. கூடுமானால் இது ஒரு பெரிய பிரச்சனை குடும்பத்துல வர்ற மாதிரி இருந்தா, இதனால ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்தா அப்ப மட்டும் சொல்லுவாங்க, ஆமா நான் செஞ்சது தப்புதான், என்னப்பா அதுக்கு? அதுலயும் நியாயப்படுத்துவாங்க. நான் செஞ்சது தப்புதான்ப்பா, என்னப்பாப்ப யாரும் நீ எல்லாம் தப்பே செய்யாத மாதிரி பேசுற, அப்படி திருப்பிடுவாங்க. அப்ப என்னன்னா,
அந்த அந்த பண்பு, மனித பண்பு கொஞ்சம் கூட இல்லை. மனுஷங்க தவறு செய்வது இயல்புதான். ஏதோ தெரிஞ்ச தெரியாம சில தவறு செய்யலாம். தெரிஞ்சே சில தவறு செய்யும் போது, துணிகரமா செய்யும் போது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஒரே தெரியாம நான் பண்ணிட்டப்பா, எனக்கு நிச்சயமா நிச்சயம் இருக்குது, நான் இறந்து போயிடக்கூடாது, என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி உடனே மனம் திருப்பேன். மனம் திருப்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சரி, பாஸ்ட் ஏன் இதை போய் இப்பயே சொல்லிட்டு இருக்காரு கேட்குறீங்களா? இப்ப போய் இதை சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் விஷயமே இருக்கு. மத்தவங்க செய்யற காரியத்தை இது சரி இது தவறுன்னு தீர்ப்பு சொல்றீங்கல்ல நீங்க. மத்தவங்க செய்யறத பார்த்துட்டு இது சரியா சரியா செஞ்சிருக்காமா, ஏதோ அவங்க செஞ்சது தப்பப்பா நீங்க தீர்ப்பு சொல்றீங்கல்ல. உங்களுடைய தவறான செய்திகளை மட்டும் ஏன் நியாயப்படுத்துறீங்கன்னு கேட்கிறாரு. நீங்க தப்பு பண்ணிட்டு அது நியாயப்படுத்துறது ஏன்னு கேட்கிறாரு. இதான் இன்னைக்கு இந்த செய்தியினுடைய கருப்பொருள் ஆணிவேர். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வலதுக்கு பக்கம் மேல முதல் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அழகா சொல்றாரு பாருங்க. இந்த மாம்ச சரீரத்துல அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கிறது. நல்ல கவனமா படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். இந்த மாம்சத்துல நீங்க நன்மை செய்திருந்தா, இந்த மாம்ச சரீரத்தை நீங்க தீமை செய்திருந்தா, நீங்க தக்க பலனை உங்களுக்கு கிடைக்க முடியா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால ஆண்டவர் சமூகத்துல நிக்கணுமா? போய் அவர் சமூகம் நின்னே ஆகணும். மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் இது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது யாரும் நீங்களாகி போக முடியாது. லூப் லைன் கிடையாது, வேற வழி கிடையாது. எல்லாருமே நின்னே ஆகணும். அத மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ல வந்து சொல்றாரு. இது எப்படி இது நடக்கும், எப்படி சாத்தியம்? உள்ளதுன்னு சொல்லிருங்க, இல்லைன்னா இல்லைன்னே சொல்லிருங்கிறாரு. கவனமா கேளுங்க. ஆமானா ஆமான்னு சொல்லிருங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்கிறாரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமை நாம் உண்டாயிருக்கு. இதற்கு மிஞ்சி எனக்கெல்லாம் தெரியாது, நானும் சொல்ல முடியாது அப்படின்னா அது தீமை நாள் உண்டாயிருக்குங்கிறார். உனக்கு தெரிஞ்சா தெரியும் சொல்லு, இல்லையா தெரியாம சொல்லி போயிட்டே இருக்கு. தெரியாததை தெரியும் சொல்லி போய் மாட்டிக்காதேங்கிறார். இது மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்டார், ஒரு செய்தியை கொண்டு போனார். ஒரு பெரிய மிகப்பெரிய அறிஞர், பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும், கடைசியில் சொல்ற யாரு, அவரோட நண்பர் தான். போய் சொல்றாரு, சகோதரா உனக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது அப்படின்னாரு. எனக்கு செய்தி கொண்டு வந்தியா? சரி, அத 3 சலடை போட்டு சலிச்சியான்னு கேட்டாரு. இல்லடா 3 சலடை போட்டு சலிச்சியான்னு கேட்கிறாரு. என்னப்பா அது அப்படின்னா, 3 சலடை இருக்கு. ஒண்ணு உண்மை, இன்னொரு நன்மை, அடுத்து பலன். இது 3 சலடை இருக்கா. நீ கொண்டு வந்த செய்தி உண்மையான செய்தியா அப்படின்னு முதல்ல கேட்டாரு. முதல் சலடை. ஒருத்தர் மற்றவருக்கு சொல்லும் போது இது கவனமா கேட்டுக்கங்க. அவர் சொன்னா, இல்ல என் நண்பர் எனக்கு சொன்னாரு, நான் சொல்ல வந்தேன், உண்மையான எனக்கு தெரியாது. அப்ப சொல்றாரு, உனக்கு தெரியும்னா சொல்லு, உண்மைனா உண்மைன்னு சொல்லு. 2வது சவால் என்னன்னா நன்மை. நீ கொண்டு வந்த செய்தினால எனக்கு ஏதாவது நன்மை இருக்கா, உனக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு கேட்டாரு. இல்ல ரெண்டுமே இல்ல, தீமை தான் நடக்க. நான் சொன்னா தீமை நடக்கல. அப்ப சொல்லாரு. ஒருத்தர் மற்றவன்கிட்ட சொல்லும் போது அது நன்மை பயக்குமானால், நன்மை உண்டாக்கும்னா சொல்லு, இல்லைன்னா சொல்லாதேங்கிறார். அதுல உனக்கு ஏதாவது நன்மை இருக்குன்னு, எனக்கு ஏதாவது நன்மை இருக்குன்னு அப்ப சொல்லு. 3வது சவால் என்னன்னா பலன், பயன்னு கூட சொல்லுவோம். இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, பயன் இருக்கான்னு கேட்டாரு. ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அப்ப சொல்லாத. அப்போ ஒருவன் மற்ற இடத்துல போய் சொல்லும் போது இந்த 3 சலடைகளை சலிச்சு பார்க்கணுங்கிறார். அதாவது உண்மை தன்மை இருக்கா, அது சொல்றதுனால நன்மை இருக்கா, அதனால பலன் இருக்கான்னு தெரிஞ்சு சொல்லுங்க. இப்படிலாம் நம்ம நம்ம பெரிய ஞானி ஆயிடும். இது சொன்னவர் யார் தெரியுமா? யாரு? சாக்ரட்டிஸ். மிகப்பெரிய தத்துவ ஞானி சொல்றாரு. அப்ப நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை இருக்கான்னு முதல்ல நீங்க டெஸ்ட் பண்ணிக்கங்க. அதனால உங்களுக்கு நன்மை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, இதனால பலன் என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க யார்கிட்ட பேசவே மாட்டீங்க. பேசாம இருக்கிறது நல்லா இருக்கீங்களா போயிட்டு பேசினா தானே பிரச்சனை வருது, வேற வழி. அதனால உள்ளதை
இல்லது இல்லது என்றும் சொல்ல கடவீர்கள். இதற்கு விதினது தீமையினால் உண்டாயிருக்கு. கொஞ்சம் ஒரு படி மேல ஏற்றி சொன்னீங்கன்னு வைங்க, முடிஞ்சு வயசு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதே வசனம் திருப்பி வாசிக்க போறோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாரு. சரி வாசி. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 12. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். விசேஷமாய் கர்த்தர் சொல்றாரு, சகோதரரே, வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ணாதீங்க, பூமியின் பேர்ல சத்தியம் பண்ணாதீங்க. நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தவறு செய்துவிட்டு சத்தியமா நான் செய்யலைன்னு சொல்லாதீங்க. சரி, புரியுதா? சத்தியமா நான் செய்யலப்பா, என் பிள்ளை மேல சத்தியமா சொல்லுவாங்கல்ல, எங்க அம்மா மேல சத்தியமா, என் மேல மேல சத்தியமா, என் சம்மந்தத்து மேல சத்தியமா சொல்றாரு. சத்தியம் பண்ணாதீங்க. தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு எதின் பேரி சத்தியம் பண்ணாதீங்கிறார். இப்ப நமக்கு ரொம்ப கைவந்த கதையாயிருச்சு. ஆமா, முதல்ல சத்தியத்துக்கு பயப்படுவாங்க. வேணா நீங்க காசை எடுக்கல பாக்கல சொல்லி கோயில சத்தியம் பண்றனாக்க வரமாட்டாங்க. இப்ப நான் எத்தனை சத்தியம் பண்ண பாரு, மெசேஜ்ல கூட 1000 சத்தியம் அனுப்புறேங்க. அப்படி ஆயிடுச்சு நிலைமை இன்னைக்கு. ஏன்னா சத்தியம் பண்ணா என்ன சாமி கண்ண கொடுத்தாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக இப்படி நடக்குது இப்ப. அதனால கர்த்தர் சொல்றாரு, வானத்தின் மேல சத்தியம் பண்ணாதீங்க. ஏன்னா அது உன்னதமான ஒரு வாசம் பண்ணுகிற ஸ்தலம். வானத்தின் மேல சத்தியம் பண்ண உங்களுக்கு அதிகாரம் இல்லை. பூமியின் மேலே சத்தியம் பண்ணாதீங்க, கர்த்தர் குடியிருக்கிற ஸ்தலம், நீ சத்தியம் பண்ணாதீங்கிறாரு. வேற எந்த ஆணையினாலும் நம்ம சொன்னது மாதிரி என் பிள்ளை மேல அம்மா மேல நீங்க சத்தியம் பண்ணாதீங்க. தப்பு பண்ணிட்டு பொய் சத்தியம் பண்ணாதீங்க. இப்ப சொல்றாரு, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. எப்படி சொல்ல வர்றாரு பாருங்க. நான் முதல் கேட்ட கேள்விக்கு பதில் வரவே இல்லைன்னா, எத்தனை பேருக்கு நீங்க செஞ்ச தீமை நினைவுல இருக்குன்னு கேட்டேன். ஞாபகத்துல இருக்கா? ஞாபகப்படுத்தி பாருங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியுது. சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை எபேசியர் 5ல வாசிங்களே. எபேசியர் 5ல 15 வாசிச்சு 16 வாசிங்க. அது நல்ல 16 முக்கியமா வரும். 15 வாசிச்சு ஆனபடினால நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து. எப்படி பாருங்க என்ன சொல்றாரு? புத்தி இல்லாதவனை போல நடக்காதீங்க பாருங்க, புத்தி உள்ளவன மாதிரி நடங்கிறார். காலங்களும் நாட்களும் பொல்லாதவர்களா இருக்கிறபடினால இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஞானமற்றவர்களை போல நடக்காம புத்தி உள்ளவர்களை போல ஞானம் உள்ளவர்களை போல நடந்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரீசியஸ் கிஃப்ட். நான் சொல்றேன், விலை மதிக்க முடியாத ஒரு தருணம். ஒரு நாள் உங்களுக்கு வாழ்க்கையில கூட கிடைச்சிருக்கு. இந்த நாள் எத்தனை பேர் இந்த நாளை காணாம போயிருப்பாங்க? 1 பேதுரு புத்தகம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12 மட்டும் வாசி. உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களை கண்டு, அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏன்னா உலக ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. நீ ஒண்ணுன்னா 10 பேசுறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. அதனால இப்படிப்பட்ட புறஜாதி ஜனங்களுக்குள்ளாக நீங்கள் நல்ல நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் புத்தி சொல்லுகிறார். அதை கவனமா கேட்டுக்கணும். உங்க நேரம் இருக்கும்போது 1ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க, எதுக்காக சொன்னாருன்னு அதை சொல்லியிருக்காரு. சொல்லும்போது ரோமர் 16:19 உங்களுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்ல ஐடியாலஜி இது. நன்மைக்கு எப்படி இருக்கணுமா? ஞானிகளா இருக்கணுமா? தீமைக்கு என்னன்னே தெரியாதுங்க அப்படின்னு பேதமாய் போயிடணுமா? நன்மைக்கு ஞானிகளா இருக்கணுமா? நீங்க ஒண்ணு செய்யுங்க, நேரா போங்க. ஜீவியத்தை நமக்குள்ள ஒண்ணு இருக்கு, நேரா போங்க பாருங்க. சரி சொல்ல
அப்ப போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, உங்களை கூட்டி போவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, எந்த செலவு எல்லாம் வந்துடலாம். அப்ப நன்மை செய்யறதுக்கு ஞானிகளா இருங்க, ஞானமா செயல்படுங்க. தீமைக்கு உங்களுக்கு வந்து கேட்கிறேன், தீமைக்கு வழி கேட்கிறேன், தெரியாதுன்னு சொல்லிடுங்க. எப்ப கடை எங்க இருக்கு அப்படின்னாக்க எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிடுங்க. தெரியும் நம்ம வீட்டுக்கு முன்னாலதான் இருக்குது கொடுவனேன்னு சொல்லுவோம், சொல்லக்கூடாது. தெரியாதுங்க, நீங்க கேட்டுக்கங்க, வேற யாராவது கேட்டுக்கங்க. நம்ம சொல்லி அவன் போய் குடிச்சு அவன் சொல்லுவேன், அங்க ஒருத்தர் கேட்டேன் அவர் தெளிவா சொன்னாருங்க, எங்கடா இந்த வழி கடைக்கு போற வழி. அதனால சொல்றாரு, நன்மைக்கு ஞானிகளா இருந்துக்கங்க, தீமைக்கு பேதைகளா இருங்கன்னு சொல்றாரு. பேதைன்னு என்ன தெரியுங்களா? அறிவில்லாதவர்கள், அறிவிலி. அவன் புத்தி இல்லாத மாதிரி, அவன் பேச எதுவுமே புரியலப்பா அப்படின்னு போயிருங்க. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிச்சயமா ஒரு நாள் பலன் உண்டு. அத 2:5 ஆரம்பிச்சோம். நீங்க செய்த நன்மைக்கு தீமைக்கு தக்க பலனை அடையும்படி நியாயசாஸ்திரத்துக்கு முன்பாக நிக்க வேண்டி இருக்கிறது. கவனமா நடந்துக்கங்க, பேசுற பேச்ச கூட கவனம் பேசுங்க, அதுல கூட தப்பு வந்துடக்கூடாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2 வசனத்தை வாசகம் நிறைவேற்று. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். அத மட்டும் உறுதியா சொல்றாரு, நன்மை செய்யுங்க, அதுல சோர்ந்தே போயிடாதீங்க, செஞ்சுக்கிட்டே இருங்கிறாரு. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் கலந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நீங்க செஞ்ச நன்மைக்கான பலனை ஏற்ற காலத்தில் அறுப்பீங்க. நீங்க எப்பவுமே நன்மை செஞ்சிருந்தீங்கன்னா நிச்சயமா போய் ஒரு நாள் அதை அறுவடை செய்வீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே நீங்கள் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க நல்லது செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா மேன்மை உண்டாகும். காயின் ஆபேலை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ ஆபேலை ஏன் கொன்ன, நீ நன்மை செஞ்சிருந்தா மேன்மை இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. இது 2 தெசலோனிக்கேயர்ல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றாரு, சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். 3:13 சொல்லும்போது, சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். அப்ப எதுக்கு இந்த வார்த்தை சொல்றாருன்னா, எப்பா நான் நிறைய நல்லது செஞ்சேன்னு சோர்ந்து போயிடாதீங்க. நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஐயோ தினத்தோட 100 நன்மை செஞ்சிருக்கீங்க சோர்ந்து போயிட்டேன், யாராவது சொல்றீங்களா? நீங்க நன்மை செய்தால் மேன்மை கண்டிப்பா உண்டு. நன்மை செய்யறதுக்கான பலன் கர்த்தருடைய சமூகத்துல உண்டு. அதனால நன்மை செய்யுங்க, கூடுமான வரை நன்மை செய்யுங்க, எல்லா மனுஷனோட சமாதானமா இருங்க. இதைத்தான் கர்த்தர் சொல்லி தர்றாரு. நன்மை செய்யறதுக்கு வர பலன் என்ன தெரியுமா? இதான், சோர்ந்து போகாமல் நற்கிரியை நீங்கள் செய்து வந்தால் மகிமை உங்களுக்கு உண்டாகும், கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார். நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா நித்திய ஜீவனை கொடுப்பார். ஏற்கனவே அடிக்கடி சொல்றேன், நன்மை செய்கிறவனுக்கு நன்மை பலனாக வரும், தீமை செய்கிறவனுக்கு தீமையே பலனாக வரும். இதுல மாற்றமே இல்லை, இந்த வாய்ப்பாடு மாறாது. கடைசி வரைக்கும் இதே வாய்ப்பாடு தான். நீங்க நன்மை செஞ்சா நன்மை வரும், தீமை செஞ்சா தீமை தான் வரும். இந்த மாறாத பிரமாணம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசித்து நிறைவு செய்வோம். நாம் அடைகிறேன். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமாயிருந்தா அது கெட்ட கனி தான் கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. அழகா வாய்ப்பாடு சொல்றாரு பாருங்க. நல்ல மரம் என்னைக்காச்சும் கெட்ட கனி கொடுக்குமா? கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அது நியாயம் தானே? கெட்ட மரம் அதுக்கப்புறம் நல்ல கனி கொடுக்கும் கொடுக்காது. அதனால நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். சொல்றாரு, இது மரத்தை சொல்லலா, உன்னைத்தான் சொன்னேங்கிறாரு. மரத்தை சொல்லல, உங்களை பத்தான் சொன்னேங்கிறாரு. அந்த வசனம் அப்படித்தான் சொல்லி முடியுது. அவருடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். பாத்துக்கங்க, அவருடைய பலன் எப்படின்னு பாருங்க. அவர் கூட 20 வருஷம் 30 வருஷம் கூடவே இருந்தவங்களா இருக்கலாம். அவருடைய கனிகளை பாருங்க. கரெக்டா தீமை வர நேரம் உங்களை விட்டுட்டு ஓடிடான்னு பாருங்க. ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை கையை கழுவிட்டு ஓடிடான்னு பாருங்க. இல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட இருந்து வாங்கப்பா நான் நிக்கிறேன் கூட சொல்லலாம்னு பாருங்க. அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள். நல்ல மரம் என்னைக்கும் கெட்ட கனி கொடுக்காது. அது நல்ல மரம், மரமே நல்ல மரம். நீங்க நல்லவங்களா இருந்தா நல்ல கனி கொடுப்பீங்க. கெட்ட மரம் அது எனக்கு நல்ல கனி கொடுக்காது. நீதிமொழிகள்ல சொல்லும் போது எடுத்து வாசிக்க வேண்டாம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், நீங்க நாளுக்காக துன்மார்க்கனையும் அவர் கர்த்தரே உண்டாக்கி வச்சிருக்காரு. தீமைக்குன்னு தீங்கு நாளுக்கு அவனை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. நம்ம போய் அவனை திருத்த முடியாது, மாற்ற முடியாது. அவன் தீங்கு நாளுக்குன்னு உண்டாக்கப்பட்டவன். ஆனா உங்களே சொல்றாரு, உங்களை நீ பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், we are all selected persons. நாம் தேவனால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார்,
நீங்க நல்ல கனி கொடுக்கிறவர்களாகிறீர்கள். உங்கள் நல்ல கனிகளை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படணும், உங்களுக்கு கனி புசிக்கும்படி தேடி வரணும். அவர்கிட்ட போனா கொஞ்சம் நேரம் ஆறுதலா இருக்குமியா, ஒரு 4 வார்த்தை பேசிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லணும். 19 வாசிக்கும் போது அவருடைய கனிகள்லாம் அறிவியல் சொல்லிட்டு, இது மரத்தை பத்தி சொல்லல, உங்களை பத்தி சொல்லுங்கிறாரு. நீங்க நல்ல கனி கொடுக்குறவங்க தானே? ஆமா ஆமா, நீ சொல்ற ஒவ்வொரு ஆமா இல்லையும் பலன் இருக்கு, பாத்துக்கோங்க. அதனால நிச்சயமா கர்த்தர் நன்மை செய்யும்படியா நீங்க நல்ல கனி தருகிறவர்களாக இருங்க. உங்களுடைய கனிகளினாலே மற்றவர்களாக உதவுகிறார். உங்க கனிகளை பார்த்து, உங்க நல்ல கிரியைகளை பார்த்து, நல்ல செயல்களை பார்த்து மற்றவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லவருங்க, எனக்கு தெரியுங்க, நான் சர்டிபிகேட் தரேங்க, ரொம்ப நல்லவருங்க, நல்ல மனுஷனா அவர் மாதிரி யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு உறுதி எடுத்துக்கீங்களா? இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி அந்த டைரி தான் குறிச்சுக்கோங்க, இன்னையில இருந்து தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், நல்ல கனி கொடுக்கிறவனா இருப்பேன், பணத்தின் பேர்ல பூமியின் பேர்ல சத்தியம் பண்ணி தப்ப நான் சரின்னு சொல்ல மாட்டேன், நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறேன், மனம் தெரிஞ்சது. அதெல்லாம் நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கு. அப்படில ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா 2 Corinthians 5:10 சொன்னது பிரகாரம் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிக்க வேண்டி இருக்கிறது. அதனால பயந்து நீங்க செய்யுங்க. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கிறது. இந்த பயம் நமக்குள்ள வேணும். அந்த கடவுள் பயம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம செய்யலாம். ஒரு வார்த்தை பேசுறதா கூட யோசிச்சு பேசணும். ஆமான்னு சொல்றதா, இல்லைன்னு சொல்றதா, தெரியும்னு சொல்றதா, தெரியாதுன்னு சொல்றதா. அதனால ஞானம் இல்லாதவர்களை போல நடக்காம ஞானம் உள்ளவர்களை போல நிதானமா நடந்து கொள்ளுங்க. நீங்களாம் ஞானம் உள்ளவர்கள் தானே? ஞானம் உள்ளவர்கள் தானே? அதனால ஞாபக சம்பந்தம் கொஞ்சம் நிறைய வசனங்கள் இருக்கு, தயவு கூடுதலா இருக்குன்னா அந்த தயவு செய்ய கட்டத்துக்கு வாங்கி இருந்தாலும் நீங்கள் ஞானம் இல்லாதவர்களை போல அல்ல, ஞானம் உள்ள பிள்ளைகளை நடந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் நீங்க செய்யாதீங்க. கூடுமானவரை உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷனோடும் சமாதானமாயிருங்க. நன்மைக்கு தீமை செய்யாதீங்க, நல்ல கனி கொடுப்பவர்களா இருங்க கர்த்தர் சொல்றார். அதன்படி நான் வாழ நான் ஆசைப்படுகிறாங்க. நான் வாழ போகிற மீதம் இருக்கிற நாட்கள்லயாவது என் பேர் நல்லவேன்னு சொல்லணும், இந்த நல்ல மனுஷன்னு 4 பேர் சொல்லணும். அதுக்கு நான் பிரயாசப்படுவேன். அது மட்டும் இல்ல, பரலோகம் என்னை அங்கீகரிக்கணும், அதுக்காக நான் நல்லா நடப்பேன்னு சொல்லி நம்மளோட உறுதி இருப்பீங்கன்னா நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்முடைய திருப்பாலத்துக்கு வருகிற ராஜன், இந்த நாளில நாங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கர்த்தர் கேட்கிற வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நன்மையை மாத்திரம் செய்ய உதவி செய்யுங்க. இக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடி எங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கர்த்தர் காத்துக் கொள்வீராக. இறுதியில நித்திய ஜீவன்ல அதை பிரவேசிக்க தகுதி உண்டாகும்படி நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு எங்களுக்கு இந்த நீதி, நேர்மை, உண்மை என்கிற இந்த காரியங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கணும். அதற்கு நம்ம பிரத்யேகமா ஜெபிக்கணும். இந்த வார்த்தைக்கு அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையை சுதந்திரிக்க உதவி செய்யும்படி, சுதந்திர வலையிலாக மாற்றும்படி காலத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நன்மை செய்யும் திருவிழா எல்லா துதியும் கனவும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் அறிந்த ரட்சகருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் திருப்பாலத்துக்கு மேலாக நேரிட்டு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.